நிலா ஃபர்ஸ்ட் டைம் கீழே விழுந்து அடிபட்ட போது கூட அச்சச்சோ என்ன ஆச்சுன்னு நான் இன்டர்ஃபியரே ஆகல. ஒரு பேரண்டா இது கூட செய்ய மாட்டேன் நீங்க திட்டுறது என் காதுல கேக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு ஃபெயிலியர், ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா they will never learn resilience. நீங்க கிட்ஸுக்கு கேர் தரல, இன்ஸ்டெட் அவங்கள ஆங்ஷியஸா தப்ப பார்த்து பயப்படாதுன்னு தான் சொல்லி தரீங்க. ஸோ தட்ஸ் வை நிலா எப்ப தப்பு பண்ணி அடிபட்டாலும் சரி நான் பயந்து டென்ஷன் ஆகி அவங்களே அள வைக்கிறதுக்கு பதிலா இந்த 3 சிம்பிள் ட்ரிக்ஸை கத்துக்கிட்டேன். நம்பர் 1, வெயிட் டைம். நிலா ஹெல்ப் பண்ணி கேட்ட உடனே போகாம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவேன். நம்பர் 2, கைடட் சாய்ஸஸ். இந்த ஸ்வெட்டர் போடுன்னு சொல்றதுக்கு பதிலா இல்ல வெதர் சில்லுன்னு இருக்கு ஸ்வெட்டர் வேணுமான்னு கேட்பேன். நம்பர் 3, ரியல் டாஸ்க். குக்கிங், கிளீனிங், வாஷிங் டிஷஸ்னு சின்ன சின்ன டெய்லி ஹேபிட்ஸ் மூலமாவே தன்னைத்தானே பார்த்துக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸை கத்து கொடுத்துருக்கேன். நம்பர் 4, பிரைஸ் தி எஃபர்ட் நாட் தி அவுட்கம். நிலா பைக்ல இருந்து கீழே விழுந்தாலும் சூப்பர் நிலா தைரியமா ஓட்டினி தான் என்கரேஜ் பண்ணுவேன். இதனால சக்சஸ் இஸ் நாட் கோல், இட்ஸ் a continuous journey புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் parenting isn't about protecting them from failing, it's about giving them the courage to get back.